அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நோக்கியா X6. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இந்தியாவில் வெயிட் பண்ணுற நண்பர்கள் பல பேர். ஸோ ஃபைனலி HMD குளோபலுடைய நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நோக்கியா X6 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோக்கியா X6 அப்படிங்கிற பெயரில் இல்லாமல் நோக்கியா 6.1+. ஸோ அந்த பேரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெயர் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அம்சங்கள் என்னென்னா, மேலும் இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற ரெட்மி மற்றும் ஏசூஸோட ரொம்பவே காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் நோக்கியா வந்து இந்த நோக்கியா 6.1+ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரெட்மி நோட் 5 ப்ரோவெல்லாம் கம்பேர் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். cashkaro.com இந்தியாவுடைய இ-காமர்ஸ் சைட்ஸ் எதில் நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கான கேஷ்பேக்ஸ் மற்றும் கூப்பன்ஸ் கொடுக்குற வெப்சைட் தான் cashkaro.com. ஆன்லைனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காமன் இ-காமர்ஸ் சைட்ஸ் வந்து cashkaroவில் வந்து கூப்பன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அமேசான் இந்தியாவே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது cashkaro ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் cashkaro கேஷ்பேக் மற்றும் கூப்பன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் கேஷ்பேக் வந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இந்த letsshave.com உடைய இந்த ஒரு ஆஃபரை பொறுத்தவரையும் நீங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. அதன் மூலமாக போய் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்குறப்ப வெறும் 25 ரூபாய்க்கு உங்களால் இதை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு கேஷ்கரோவுக்கு வந்து சைன் அப் வந்து பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் வாங்க போகிற பொருட்களுக்கு ஏதாவது கேஷ்பேக் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நோக்கியா 6.1+. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடி அலுமினியம் ஃப்ரேமோட தான் நோக்கியா 6.1+ வந்து இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நாச் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நோக்கியா 6.1+ல 5.8 இன்ச் கொண்ட நாச்சோட இருக்கிற அந்த டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற ஃபுல் HD டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த நாச்சை பொறுத்தவரையும் ரொம்பவே சிறிய சைஸில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதையும் தாண்டி ஃபோனுடைய சுற்றி வர இருக்கிற 3 பக்க பெசல்ஸுமே கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்தது நோக்கியா 6.1+ உடைய ப்ராசரை பொறுத்தவரையும் ஆல்ரெடி ரெட்மி நோட் 5 ப்ரோ நம்ம ரிவ்யூ பண்ண ZenFone Max ப்ரோவில் இருந்த அதே ஸ்னாப்டிராகன் 636 ப்ராசரோட தான் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் சேல் ஆகிற வேரியண்ட்டில் 4GB RAM மற்றும் 64GB இன்டர் மெமரியோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மூலமாக நீங்கள் மெமரி கார்டுமே வந்து பயன்படுத்திக்கலாம். இதை தவிர சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா 6.1+, அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கிற வேரியண்ட் வந்து Android One ப்ராஜெக்ட் கீழே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக ஆகும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டான நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் மற்றும் செக்யூரிட்டி பேட்சஸுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதற்கு வந்து இந்த 6.1+ம் வந்து விதிவிலக்காக வந்து இருக்காது. ஸோ அப்டேட்ஸை பொறுத்தவரையும் நோக்கியா எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அது வந்து 6.1+லையும் தொடரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அடுத்தது இந்த 6.1+ உடைய சென்சார்ஸை பொறுத்தவரையும் பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சார் உட்பட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரையும் ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேலும் 6.1+க்கு போட்டியாக இருக்கிற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 6.1+ல உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக் 3.5mm ஜாக் இருக்கிறது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது கேமராஸ். பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா டூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து f2.0 அபேச்சரோட இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தது ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவுடைய வீடியோஸில் உங்களுக்கு 4K வரையும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். மேலும் போர்ட்ரேட் மோட் 2 பக்க கேமராஸ்லையும் இருக்கு. இதை தவிர அவங்களுடைய ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்துகிட்டு வர அந்த போத்தி, அதாவது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மற்றும் பேக் கேமராவில் ஒரே சமயத்தில் புகைப்படம் எடுக்கிற அந்த ஃபீச்சர் வந்து இந்த 6.1+லையும் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் பேட்டரியை பொறுத்தவரை 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட்டோட தான் இந்த 6.1+ வந்து கொடுத்துருக்காங்க. நோக்கியா 6.1+ உடைய விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் ரொம்பவே அக்ரெசிவான விலை. இதுவரையும் நோக்கியாட்ட இந்த அளவு அக்ரெசிவான விலை நம்ம வந்து பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். 15,999 ரூபாய், அதாவது 16,000 ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலேருந்து வந்து சேலில் வந்து இருக்கும். ஃப்ளிப்கார்ட் மற்றும் Nokia.comல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓவராலாக நோக்கியா 6.1+ஐ பொறுத்தவரையும் பெயர் தான் கொஞ்சம் வந்து பெருசாகவும் ஒரு மாதிரியும் இருக்கே தவிர ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையும் நாச் விரும்புகிறவங்களுக்கு அந்த ஒரு டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஃபுல் HD ரெசல்யூஷனாக இருக்கட்டும், கேமராஸுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் வந்து இருக்குது. இதை தவிர ப்ராசரை பொறுத்தவரையும் ஸ்னாப்டிராகன் 636 ப்ராசர் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ப்ராசர். ஆல்ரெடி நம்ம ZenFone Max ப்ரோவில் நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன். மேலும் இவங்களுடைய அப்டேட் மற்றும் செக்யூரிட்டி பேட்சஸில் எப்பயுமே வந்து நோக்கியா வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாகவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல. ஸோ இதற்கு காம்படிட்டிவாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி
Note 5 Pro வந்து இருக்குது. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற Mi A2 வந்திருக்கு. Mi A2 ஆண்ட்ராய்டு ஒன்னோட இருந்தாலுமே கூட பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான Snapdragon 660 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் Redmi Note 5 Pro ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் வந்து பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து Nokia 6.1 Plusல பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் கேமராஸை பொறுத்தவரையும் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் சைட் பை சைடாக நான் கம்பேர் பண்ணதுனால அதை பற்றி சொல்ல முடியல. பட் ஓவராலாக நான் பார்த்த வரையும் Nokia 6.1 Plus உடைய கேமராஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. மேலும் அந்த போர்ட்ரேட் மோட் விரும்புகிறவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 16,000 ரூபாய்க்கு ஒரு Nokia ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக Nokia 6.1 Plus தாராளமாக வாங்கலாம். இந்த பட்ஜெட்டில் நாச் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா Mi A2 வந்து ஒரு ஆப்ஷன். பட் நாச் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு வந்து Nokia அப்படிங்கிற அந்த பிராண்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மேலும் அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக ஒரு நல்ல ப்ரீமியமான கிளாஸ் பாடியோட வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா Nokia 6.1 Plus தாராளமாக வந்து வாங்கலாம். பிரைசிங் இந்த முறை Nokia ரொம்பவே அக்ரெசிவாக வந்து வச்சது தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இதற்கு வந்து காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதே வந்து வரவிருக்கிற Nokia ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் தொடரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ Nokia 6.1 Plus பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலாக 16 இல்லை 17,000க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் Note 5 Pro வாங்குவீங்களா, இந்த Nokia 6.1 Plus வாங்குவீங்களா, இல்லை அப்படின்னா புதிதாக வந்திருக்க Xiaomi உடைய ஃபிளாஷ் எல்லாம் வாங்க முடியாத Mi A2 வாங்குவீங்களா அப்படிங்கிறத இங்கே ஒரு போல் கொடுக்குறேன், மறந்துடாம வந்து ஓட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியாலேருந்து இவ்வளோ அக்ரெசிவான பிரைஸோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பல விதமான ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.